ஆடியில டிஸ்கவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா டிஸ்கவுண்டே இல்லாம வருஷம் ஃபுல்லா விலை கம்மியா கொடுக்கிற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம ஆரஞ்ச் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ். வருஷம் 365 நாளும் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் பாண்டியில எங்கேயுமே கிடைக்காத கம்மி விலையில, அதுவும் ஒரு ஸ்மார்ட் கிஃப்டோட. ஆமாங்க, இப்போ நீங்க ஆரஞ்ச் மொபைல்ல 10,000 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் ப்ளூடூத் மற்றும் காலிங் ஃபெசிலிட்டியோட இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் இலவசமா தராங்க. ஆரஞ்ச் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸுக்கு புதுச்சேரி மற்றும் கடலூர். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஆர் கார் செக்ஷனுக்கு தாங்க வந்துருக்கிறோம். ஆர்பிஆர் காரோட செக்ஷன்ஸில் என்னென்ன கார்லாம் இந்த வாட்டி சேலுக்கு வந்துருக்குதுன்னு, இந்த வீக்கில் என்னென்ன சேல் அப்டேட் ஆகிருக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாமா? சரி வாங்க, இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பாளையம் தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் வந்து ஆர்பிஆர் கார் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த வாட்டி நிறைய கார் வந்துருக்குது. இன்னும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த கார் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ இருக்குது ஒரு சில கார்லாம் இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோஸில். வந்து இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிற கார் எல்லாமே சேல் தான். இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிற கார் உள்ளே அப்படி எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளெல்லாம் நிறைய கார் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால உள்ளே மட்டும் எடுக்க முடியல. நான் வெளியே இருக்கிற கார்லாம் இப்போ கொஞ்சம் நான் எடுத்து ஷோகேஸ் பண்ணுறேன் நான், ஓகேங்களா? அந்த பேப்பரை காட்டுங்க, இன்றைக்கி என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றது நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கார் பார்க்கலாம்? டாடா நெக்ஸா எக்ஸ்டி. ஸோ இதே கார் தான், டாடா நெக்ஸா எக்ஸ்டி. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 2017, ஒரு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,21,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 9 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து 2017 தானே இன்சூரன்ஸ்லாம் பண்ண முடியும். வண்டி அப்படியே ஒரு சுற்றி முற்றி ஒரு வாட்டி பாருங்கள். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேரிங்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ஆப்ஷன், ஸோ அந்தமாரி கண்ட்ரோல்ஸ்லாம் ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி செட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு டேஷ்போர்ட் கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீட்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் மாரி எதுவுமே தெரில சீட்டெல்லாம் வந்து. ஸோ பின்னாடியுமே கூட பாருங்களா, நெக்ஸாவில் வந்து இது ஆக்சுவலாக வந்து 1 2 3 4 5 6 7 8, ஆமாம், இது எத்தனை பேர் உட்கார காருன்னா முன்னாடி 4, பின்னாடி ஆமாம், ஃப்ரண்ட்டில் 2, இங்கே 2, இங்கே 3, ஒரு 7 பேர் உட்காரக்கூடிய காரு. பின்னாடி உட்காரவங்களுக்குமே ஏசி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வர மாரி கார் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்பீக்கர் கண்டிஷனோடு இருக்குதுங்க. அலைவீல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க, TN16D3567. ஸோ இதுதான் அந்த வண்டி நம்பர், TN16D3567. ஸோ ஒரு மாதிரி இருக்கிற காரு, லைக் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 7 பேர் உள்ள ஃபேமிலிக்கு, இல்லை ஒரு 6 பேர் உள்ள ஃபேமிலிக்குலாம் இந்த கார் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். டாடா நெக்ஸ்டா. ஸோ வேணுன்னா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்தது இந்த கார் பார்க்கலாமா? நிசானு. ஸோ நிசானு ரெடிட்கோ லைக். ஸோ இந்த கார் பற்றி பார்த்தலாம். மாடல் பார்த்தீங்கன்னா 2019. ஆனால் இந்த இது தானே. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா 2019, ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தாங்க. ஸோ இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி தான், ஓகேவா? ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஆனால் அந்த வண்டி அப்படியே கொஞ்சம் நவுத்தி விடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க, PY01CU1892. இதுதான் வண்டியோட நம்பர். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். ஓகே, முன்னாடி மட்டும் 2 பவர் விண்டோ கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ லைக் அந்த ஒரு யூஸ் பண்ணுவாங்களே, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு செட் ஒன்று போட்டிருப்பாங்களே, வேறு ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி இந்த ஆடியோ செட் போட்டுருக்குறாங்க. சீட்டு மட்டும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குதுங்க, ஓகேவா? ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 260 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 19 மாடல் தானே, லோன்லாம் பண்ணிக்க முடியும், ஓகேவா? சரி வாங்க நம்ம அடுத்த கார் போய் பார்க்கலாம். ஸோ உண்டாயோட i10 மாடல் பார்த்தீங்கன்னா 2008. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,39,000 கிட்ட கிலோமீட்டர் போயிது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனு. எஃப்சிலாம் 5 வருஷத்துக்கு போட்டுருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 1 இயருக்கு இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி இது. ஆக்சுவலாக 4 பவர் விண்டோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு கவர் நல்லா இருக்குது. i10ல வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சீட் கவர், ஆவரேஜான ஒரு சீட் கவர் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு நமக்கு வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. டயர் பாருங்கள், டயரு ஒரு ஆவரேஜான ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க. டயர் வந்து
பூட் ஏரியா பார்த்துங்க, ஒரு 2 பெரிய லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. PY01AS4208 இதுதான் இந்த வண்டி நம்பர். ஸோ இதோட ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185. இன்சூரன்ஸ் 1 இயருக்கு இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா 2008 i10. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 139 கிட்ட போயிருக்குது. இந்த கார் பார்க்கலாமா? செவர்லெட் டவேரா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 140,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனு. இயர் பார்த்தீங்கன்னா 2016. ஸோ டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் 5,80,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2016 வண்டி. லோன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கே லோன் பண்ணித்தர சொல்கிறேன் நான். உள்ள ஒரு கண்டிஷன் பார்த்துங்க, என்னமாரி கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக ஒரு 10 பேர் உட்காரக்கூடிய வண்டி, ஓகேங்களா? முன்னாடி 2 பேர், சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 பேர், பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர். ஏன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க சீட்டோட கண்டிஷன். நான் காட்டுறேன் பாருங்களா. ஓகே, நீங்கள் அது ஓப்பன் பண்ணுற மாரி எப்படின்னா சீட் வந்து இந்த பக்கம் இப்படி 2 பேர், இப்படி 2 பேர் அப்படி உட்கார மாரி கொடுத்துருப்பாங்க. PY05A9580 தான் வண்டியோட நம்பரு. ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5,50,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? மகேந்திரா ஸ்கார்பியோ கார் அப்படியே ஃபுல்லாக பார்த்துங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ 2010 வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 141 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன். இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. டீசல் வெஹிக்கிள். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்கிறேன் நான். இன்னொரு வாட்டி வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க. ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ VLX 2010. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 141 கிட்ட போயிருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா PY01BE7171. இப்போ தான் ஒரு கார் வாங்கணும், நம்ம ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம், ஒரு பொலிட்டிஷியன் பார்ட்டியில் இருக்கிறோம், ஒரு மாதிரி நமக்கு வண்டி தேவைன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டயர்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. அதே தான் இன்னொரு மகேந்திரா ஸ்கார்பியோ VLX. ஆனால் இது வந்து 2014. லைட்டாக உங்களுக்கு மேலே மட்டும் தான் கலர் ஃபேடான மாரி இருக்கும். ஓகேவா? 3 ஓனர் ஆயிடுச்சு. ஆனால் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை, வேணால் போட்டுக்கலாம். டீசல் வண்டி இதுவும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ 2014 வண்டி. ஓகேவா? ஸோ வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதான் நான் சொல்கிறேன், ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கார் தேவைன்னா இந்த கார் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கும் டயர்லாம் ஒரு நல்ல வேல்யூ கண்டிஷனில் தான் இருக்குது. தென் இப்போ பாருங்கள், தரங்கண்ணா இதை கொஞ்சம். இப்போ இன்டீரியர் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீட்டு ப்ராப்ளம் இல்லை, சீட்டோட கலர்ஸ் நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இது வந்து. ஓகேவா? அது மேனுவலு, இது ஆட்டோமேட்டிக். ஓகேவா? ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக்கில் மகேந்திரா ஸ்கார்பியோன்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிங்க. ஓகே, இன்னும் 2-3 கார், இன்னும் 4 கார் இருக்குது, அதையும் பார்க்கலாம். கட் பண்ணி ரெடி. ஸோ அடுத்த என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிசான் டெரேனோ. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140,000 கிலோமீட்டர் போகுது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தாங்க. இயர் பார்த்தீங்கன்னா 2017. டீசல் வண்டி. இன்சூரன்ஸு இல்லை, போட்டுக்கலாம். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் 5,50,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. TN07 ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் யாரோ வச்சு இந்த வண்டி போல். இது வந்து TN07 CH6000. ஸோ இதான் வண்டியோட கண்டிஷன். வண்டியோட நம்பர். எவ்வளோ கிலோமீட்டர் போயிடுது? 140,000 கிட்ட கிலோமீட்டர் போயிது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான். 2017 வண்டி. 5,50,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. வேணுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. உள்ள ஒரு சில ப்ரீமியமான கார்லாம் நிற்கிது, அதெல்லாம் பார்க்கலாம். BMW, பென்ஸு, நிசான்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய கார் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ BMW இருக்குது. 2012. 2 ஓனர் கண்டிஷனு. 164 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்லை. 8 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, டீசல் கண்டிஷன் வண்டி. ஓகேவா? ஸோ இது வேணாலும் யாரை சூஸ் பண்ணிங்க. நிசானு எக்ஸ்லைட்டு 2008 சிங்கிள் ஓனர் கண்டிஷனு. 2 லட்சத்துக்கு கிலோமீட்டர் போயிடுது. 360 கோட் பண்ணுறாங்க. அதை 3,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ வேணா போட்டு தந்துடுவாங்க. வேணா பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான காரு, ரொம்ப நாளாக நிற்கிது. வேணா யாரை தூக்கின்னு போயிடுங்க. பென்ஸு
2018 சிங்கிள் ஓனரு டீசல் வண்டி. அதேமாரி இது ஆட்டோமேட்டிக் கண்டிஷன். இது வந்து 120 கிட்ட கிலோமீட்டர் போயிது. இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்லை. சன்ரூஃப்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து. தென் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2010 லோன் மட்டும் பண்ண முடியாது. ஓகேவா. நிசானு எக்ஸ்லைட்டு 2008 சாரி ஃபோர்டு சாரி இது ஃபோர்டு நிசான் தான். இதில் ஃபோர்டு 2011 2 ஓனர் கண்டிஷனு. 1 லட்சத்துக்கிட்ட கிலோமீட்டர் போயிது. இன்சூரன்ஸு லைவில் தாங்க இருக்குது. 185 1,85,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீசல் வண்டி வேணா இதையும் சூஸ் பண்ணிங்க. ஓகே ஃபைன். நம்ம இப்போதைக்கு வெளியே நின்று எல்லா காருமே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உள்ளே இருக்கிற எல்லா காருமே பார்ப்போம். ஓகேவா. சரி, இந்த வீடியோவோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்பிஆர் காரை வந்து விசிட் பண்ணிப்போங்க. ஓகேவா. பை பை.